ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, போலி. போலியில் பார்த்தீங்கன்னா 2 வகையான போலி இருக்குது. ஒன்று வந்து பருப்பு போலி, இன்னொன்று வந்து தேங்காய் போலி. நம்ம இன்றைக்கி பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 பிஞ்ச் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த போலி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் பிணையணும், சப்பாத்தி மாவை விட லூஸாக இருக்கணும். இந்த மாவை நீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதனால சும்மா சேர்த்து பிணைஞ்சாலே போதும். இந்த மாவு வந்து டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நான் இந்த மாவு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இந்த எண்ணெயிலே ஊறணும். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிணையணுன்ற அவசியம் இல்லை, சும்மா ரெஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறணும். அதனால் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ இந்த போலிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வர குக் பண்ணிக்கோங்க. இந்த போலி செய்ய அளவு பார்த்தீங்கன்னா 2 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு வெல்லம். இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 14லேருந்து 15 போலி வரை கிடைக்கும். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 8 விசில் விட்டு குக் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக மசையுது. நான் இங்கே இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பை ஒரு திக்கான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம குக் பண்ணும்போது அடி பிடிச்சிரும். இந்த பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆறட்டும். நான் இந்த கடலைப்பருப்பில் ஒரு 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிக்கும் பருப்பு கொஞ்சம் சூடாக இருக்கிறதால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பருப்பும் வெல்லமும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பருப்பை கிரைண்ட் பண்ணிட்டேன். இதை 1 மினிட் கிரைண்ட் பண்ணாலே போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பருப்பை நல்லா குக் பண்ணியிருக்கோம். கிரைண்ட் பண்ண பருப்பை நம்ம அதே திக்கான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ அதை குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பருப்பு மிக்சரை நம்ம குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் குக்காக. நம்ம இந்த பருப்பில் வெல்லம் ஆட் பண்ணதுனால குக் பண்ணும்போது அந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் லூஸ் ஆகும். ஆனால் குக் பண்ண அது நல்லா திக் ஆகிடும். நீங்கள் இந்த பருப்பு பூரணத்தை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் போலி செஞ்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு 5-6 மினிட்ஸாக குக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே குக் பண்ண அது திக்காயிட்டே வரும். போலி செய்கிறது ரொம்ப கஷ்டமான ரெசிபி இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. நல்லா திக்காயிட்டு வருது. இதை வந்து இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடும்போது அது உடனே விழுந்துடக்கூடாது. அதுதான் வந்து இந்த பருப்பு பூரணத்துக்கான பதம். இப்போ பாருங்கள், நான் கரண்டிலேருந்து எடுத்து போடும்போது அது உடனே விழலை, கொஞ்சம் டைம் எடுத்து தான் கீழே விழுது. இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணதும் மறுபடியும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண பூர்ணம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போலி செய்யும் போது. பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம போலி செஞ்சிடலாம். இந்த மாவு வந்து ஒரு 3 ஹவர்ஸாக நல்லா ஊறிட்டுருக்கு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதை கையாலேயே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ண உருண்டையை வச்சு கவர் பண்ண முடியும். பாருங்கள், நான் இப்போ வந்து இந்த உருண்டையை அது உள்ள வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சைடில் எல்லாமே பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள், ஓப்பனிங் இல்லாமல். உங்களுக்கு ஏதாவது மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்ததுன்னா அதை நம்ம வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே போலி செய்யும் போது மாவு வந்து கம்மியாக தான் இருக்கணும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் தான் அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போலியை திரட்டிக்கலாம். போலியை திரட்டுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வர்றதுக்காக நான் கொஞ்சம் நிறையவே ட்ரை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை மெதுவாக திரட்டிக்கலாம். ப்ரெஷர் கொடுத்து திரட்டாதீங்க, ஒட்டிக்கும். கொஞ்சம் லைட்டாக திரட்டினாலே போதும். இதை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக திரட்டிக்கோங்க. ஆனால் போலி வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே திரட்டிக்கிறேன். பாருங்கள், நான் போலியை திரட்டிட்டேன். நல்லா பெருசாகவே வந்திருக்கு. நான் ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேன். தவா மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா போலி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. தவா ஹாட் ஆனதும் நம்ம திரட்டி வச்ச போலியை இது மேலே போட்டுடலாம். ஒன் மினிட் குக் ஆனதும் நம்ம இந்த போலியை திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமாக குக் பண்ணலாம். பாருங்கள், மேலெல்லாம் பபிள்ஸ் வருது. போலிக்கு நெய் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போலியை கர்நாடகாவில் அவங்களோட வருஷப்பருப்பான உகாதி அன்னைக்கு கண்டிப்பாக செய்வாங்க. இது வந்து அவங்களோட நியூ இயர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம்.
ஸ்வீட்டான டிஷ்ஷுன்றதுனால கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம போலி வந்து 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த போலியை பால் இல்லை நெய்யோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எதுவும் இல்லாமல் வெறும் போலி கூட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.